இந்தியாவில் மக்களிடையே ஏசி பயன்பாடு தற்போது அதிகரித்துள்ளது. வசதி படைத்தவர்கள் மட்டுமின்றி நடுத்தர மக்கள் கூட வீட்டில் ஏசி வாங்கி பயன்படுத்துகிறார்கள். அவ்வாறு வீடுகள், வணிக வளாகங்கள் உள்ளிட்டவற்றில் தற்போது பயன்படுத்தப்படும் ஏசிக்களில் குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸ் முதல் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் இருக்கும் வரை மாற்றி அமைக்கும் வசதி உள்ளது. ஏசியில் 20 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக சில்னஸ் வைப்பதன் காரணமாக அதிக மின்சாரம் செலவாகிறது. அதே நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் அதிகமாக வெளியேறுகிறது. ஏசி பயன்பாட்டை தடை செய்யாமல் மின்சாரமும் மிச்சப்படுத்த வேண்டும். அதே சமயம் கார்பன் டை ஆக்சைடு வாயு அதிக அளவு வெளியேறுவதையும் கட்டுப்படுத்த வேண்டும். இவற்றை கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஒரு புதிய திட்டத்தை பரிசோதிக்க உள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மின்சாரம், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சர் மனோகர் லால் கட்டார் ஏசி பயன்படுத்துவதற்கு நாடு முழுவதும் புதிய விதியை மத்திய அரசு கொண்டு வர இருப்பதாக தெரிவித்தார். 20 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக கூலிங்கையும் வைக்கக்கூடாது, 28 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பமும் வைக்கக்கூடாது என்ற வகையில் 20 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரையிலான அளவில் மட்டுமே ஏசியை பயன்படுத்த வேண்டும் என்றார். இந்த புதிய விதி விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவித்த மனோகர் லால் கட்டார் அரசின் இந்த முயற்சியால் ஏசி பயன்பாடு சீரான வகையில் இருக்கும் எனவும் அதிகப்படியான மின் பயன்பாடு குறைக்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டின் தரவுகள் படி நாட்டில் 8 முதல் 10% பேர் மட்டுமே ஏசியை பயன்படுத்துகின்றனர். இந்த ஏசி பயன்பாடு வரும் 2050ஆம் ஆண்டுக்குள் 50% என்ற அளவை எட்டும் என்று மத்திய அரசு கணித்திருக்கிறது. ஏசியில் வெறும் 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை உயர்த்தினால் 6% மின்சாரம் சேமிப்பாகும் என்று கூறப்படுகிறது. இந்த விதி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டால் ஏசியின் செட்டிங்ஸிலேயே மாற்றம் கொண்டு வரப்படும். 20 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரையிலான அளவை மட்டுமே வைக்கும் வகையில் செட்டிங்ஸில் வரம்பு கொண்டு வரப்படும். மத்திய அரசின் இந்த புதிய முடிவுக்கு வரவேற்பு கிடைக்கும். அதே நேரத்தில் பலர் கிண்டல் அடித்தும் வருகின்றனர். ஏசிக்கு அளவை நிர்ணயித்ததை போல மோடி அரசு தன்னுடைய அமைச்சர்களுக்கு குறைந்தபட்ச ஐக்யூ தரநிலைகளை நிர்ணயித்தால் நன்றாக இருக்கும் என்று மத்திய அரசின் முடிவை திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா விமர்சித்துள்ளார்.